இந்த வீடியோ ஓல்டு வீடியோ. அப்பா உசுரோடு இருக்கும்போது எடுத்த வீடியோ. இதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த 2 வீடியோக்குள்ள ஒற்றுமை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பித்த மாதிரி இனி வர காலங்களும் வருடங்களும் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையுங்கிறத நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற ஐடியா சுத்தமாக கிடையாது. எங்கள் வீட்லேயே கரும்பு பொங்கலுக்கான எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு. லேட்டாக தான் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க அம்மா தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து சரி வேண்டாம் நம்ம அங்கேயே கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம். பொங்கல் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் நான் பொங்கல் எங்கள் வீட்டில் தான் இருப்போம். பட் இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் என் காரைக்காலில் கொண்டாட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் அப்பா இருக்கும் போதெல்லாம் இங்கே தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோலம் போடுறது என்னை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு பாருங்கள். எங்கள் அம்மாக்கிட்டேருந்து தான். எங்கள் அம்மாவும் இப்படி தான் கோலம் போடுவாங்க. எங்கள் அம்மாக்கிட்டேருந்து அப்புறம் நான் மட்டும் என்ன வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ண முடியும், எனக்கும் வராது. எங்கள் அம்மா வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஹரி பண்ணுவாங்க, ரஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் ஏந்திரிங்க குளிங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டைமுக்கு இது பண்ணணுன்றதில் அவங்க கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க. அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டுட்டு இந்த டைம் இதை பண்ணணும், இந்த ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி வளைச்சிக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அதனால் யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருப்பாங்க. இந்த ஒரு ரீசனாலே அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் பொங்கல்லாம் வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் இந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. வாசலில் தான் கும்பிடணும், சூரியனுக்கு தான் கும்பிடணும். பொங்கல்னா சூரிய பகவானுக்கு கும்பிடணும், வீட்டுக்குள்ளே சாமி போடக்கூடாது, படையல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து வாசலில் சூரியனுக்கு நாங்கள் படைக்கவே ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி இருப்பாங்கல்ல அங்கேயே தான் வச்சு படைப்போம். சில விஷயங்களை வந்து அவங்க அந்த ட்ரெடிஷன் இந்த மரபு வழியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் ஹஸ்பண்டும் நிறைய என்னோட வீட்டை வந்து நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. சில நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம், கெட்ட விஷயங்களை தான் கேட்கக்கூடாது. யார் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் சொன்னால் கேட்கக்கூடாது தான். பட் நல்ல விஷயங்களை நம்ம எதிரியே சொன்னாலும் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்ன தான் எங்கள் கூட அப்பா இல்லைனாலும் எங்கள் அப்பா இருக்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தியோட இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் நல்லபடியாகவே போச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி இருந்தது, அது எனக்கு போதும்னு நினைக்கிறேன்.